மேம் வந்து நிறைய யூடியூப், இன்ஸ்டா ட்ரீம்ஸ் கம் ட்ரூ நம்மளும் வந்து அவார்ட் வாங்குகிறோம், அவார்ட் வாங்கிட்டோம். இந்த 2025ல் ஒரு நியூ அவார்ட். இவங்க யாருன்னு பார்க்குறீங்களா? அட நம்ம சாதனாக்கா, திருச்சி சாதனாவா இது? என்ன டான்ஸு! ஆன் த ஸ்பாட்டில் நான் ஒரு டாஸ்க் கொடுத்தேன். யாராவது நீங்கள் சாங் பாடுவீங்க அப்படின்னா எனக்கான ஒரு சாங் டெடிகேட் பண்ணுங்க, கமான் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தேனி போக போகிறோம். யம்மி! செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பன்னீர் சாண்ட்விச் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அண்ட் ஸ்ரீசாந்த் வந்து வெஜ் சீஸ் சாண்ட்விச் வந்து சாப்பிட்றாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. பட் ஸ்ரீசாந்த் அப்பா தான் என்னை வீடியோவில் காட்டாத அப்படின்ட்டாரு. ஓகே அப்படின்ட்டோம். இன்றைக்கி நம்ம எங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்தோம் அப்படின்னா, டைம் பாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். திருவானைக்கோவிலில் மெயின்லேயே இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் ஸ்ரீசாந்தை தாளக்குடியில் விட்டுட்டு நான் இப்போ வந்து பேக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். வெங்கட்ராமனை பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணி அவனை வந்து எங்கள் அம்மா ஊருக்கு பஸ் ஏற்றுறோம். பிகாஸ் அவனுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் அவனுக்கு பஸ் வந்துருச்சு. நான் வந்து ஜங்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்ஷன் பஸ் ஒன்று கூட வரல. ஏன் டைம் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸாக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே சத்திரம் போகிற பஸ்ஸாக தான் வந்துட்டு இருந்தது. ஒரு வழியாக பஸ் வந்துச்சு. பட் செம்ம க்ரௌடாக இருந்தது. டிவிஎஸ் டோல்கேட் போனதுக்கப்புறம் தான் எனக்கு சீட் கிடச்சிது. பிகாஸ் லீவ் இல்லையா? ஸோ எல்லாம் செம்ம க்ரௌடாக இருந்தது. ஒரு வழியாக ஜங்ஷன் வந்தாச்சு. எந்த டைம் வந்தாலும் சரி அவ்வளோ மக்கள் இருக்காங்க. கலர்ஃபுல்லான ஒரு திருச்சியை நம்மளால் பார்க்க முடியுது. டக்குன்னு வந்தாச்சு. வந்த ஒரு 5 மினிட்ஸில் தேனி பஸ் வந்துருச்சு. நம்ம சும்மாவே சாப்பிடுவோம், ட்ராவல்லாம் சாப்பிடாம இருப்போமா? சும்மா 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ ஆரஞ்சு அண்ட் மிராண்டா அண்ட் வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நான் பஸ் ஏறிட்டேன். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அண்ட் ஒரு வழியாக பஸ் வந்து கிளம்ப போகுது. அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இந்த வீடியோ பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, நைட் ட்ராவல். ஸோ நம்ம தூங்கிடக்கூடாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க, நிறைய புது முகங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட இருந்து மற்றவங்க கேர்ஃபுல்லாக இருந்தாவே ஓகே தான். அண்ட் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் மம்மி ஃபோன் பண்ணிட்டாங்க, எங்கள் அண்ணா ஃபோன் பண்ணிட்டாங்க, அண்ட் ஸ்ரீசாந்த் அப்பா ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது மட்டும் இல்லை, நம்ம ஷூட்க்கு போகிறோம் இல்லையா? ஸோ அங்கேருந்து கால் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் நான் பேசிகிட்டே போனேன். அண்ட் பக்கத்தில் இருந்த ஒரு சிஸ்டர் வந்துட்டு, நீங்கள் என்னவா இருக்கீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்தாங்க. பேசியாச்சு. ஒரு வழியாக நாங்கள் வந்து மணப்பாறை வந்துட்டோம். மணப்பாறையில் பார்த்தீங்க அப்படின்னா, மணப்பாறை முறுக்கு சாப்பிடாம போக முடியுமா? ஸோ 2 முறுக்கு பாக்கெட் வாங்கி அது மெதுவாக சாப்பிட்டுட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒரு சிஸ்டர் தெரியுறாங்க பார்த்தீங்களா? அவங்கள ஃபேஸ் காட்டலை. அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவாம். ஸோ அவங்க என்கிட்ட பேசிகிட்டே வந்தாங்க. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, சூப்பராக பேசுகிறீங்க. நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அண்ட் ஓகே அப்படின்ட்டு அடுத்து ட்ராவல் பண்ணி அப்படியே ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டாக நின்றுச்சு. நிறைய மக்களை பார்த்தோம். நமக்கு நைட் டைம் இல்லையா? ஸோ லைட்டாக தூக்கம், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பசி அப்படின்னு இருந்தது. பட் கொஞ்சம் குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. வத்தலகுண்டு வந்தாச்சு. ஸோ வத்தலகுண்டுலேருந்தே கொஞ்சம் அந்த கிளைமேட் வந்துட்டு சில்லுன்னு இருக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டனே அப்படிங்கிற மாதிரி ஷால் போட்டேன், அப்புறம் ஸ்கார்ஃப் கட்டினேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக சில்னஸ் ஏற ஆரம்பிச்சிச்சு. பட் எனக்கு ட்ராவல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சிஸ்டர்கிட்டே நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தேன். அந்த கண்ட்ரி எப்படி இருக்குது, நம்ம கண்ட்ரி எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த கண்ட்ரி ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசிகிட்டு வந்தோம். லைட்டாக கண்ணை சொக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சிஸ்டர் என்னை தட்டி நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னாங்க. ஓகேக்கா அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நான் நகர்ந்து வந்துட்டேன் சீட்லேருந்து. ஸோ அப்படியே அவுட்புட் வியூ காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நாம் தேனிக்கு போகிறதுக்கு கரெக்டாக திருச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிடுது. 4 ஹவர்ஸில் நான் வந்து தேனி ரீச் ஆகிட்டேன். தேனியிலேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு கார் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு மஹால் போகணும், மண்டபம் போகணும். ஸோ ஷூட் இருக்க மண்டபத்துக்கும் அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அரௌண்ட் இருக்கும். 15 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. ஓகே, சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த மண்டபத்தில் தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் இந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா, நான் வர்றதுக்குள்ளே எல்லாம் முன்னாடியே வந்துட்டு எல்லோரும் நல்லா ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்களாம் கொஞ்சம் டான்ஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பசியே போயிடுச்சு. நம்ம தான் 1/2 கிலோ ஆப்பிள், 1/2 கிலோ ஆரஞ்சை உள்ளே விட்டாச்சு. மிச்சம் 1/2 கிலோ ஆப்பிள், 1/2 கிலோ ஆரஞ்சும் இருந்தது. அதை எப்போ சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஃபன்னாக எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்டைமில் கூட வந்துட்டு சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் பேசின வரையிலும் போதுன்னு போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. தூங்க மூஞ்சி ஜெயஸ்ரீ இப்படி தான் இருப்பேன். பார்க்கும்போது எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கா. அண்ட் ஷீ இஸ் திலகா. திலகா வந்து எனக்கு கிடைச்ச நியூ ஃப்ரெண்ட். அண்ட் திலகா மட்டும் இல்லை,
நிறைய பேர் எனக்கு இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவ்வளோ வந்து ஒரு இன்னசென்ட்டா எல்லாரும் பேசினாங்க. வெளி உலகத்துக்கு போகும்போது தான் நிறைய மக்கள நம்மளால பார்க்க முடியுது, பேச முடியுது. அண்ட் திலக்கா பக்கத்தில ராஜி அண்ட் ஸ்ரீ பாப்பா, இவங்க இந்த கை காட்டுறாலே இந்த பாப்பாவோட அம்மா தான் வந்துட்டு ஃபவுண்டர். தேனி மலைச்சாரல் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நியூவா அவார்ட் ரிசீவ் பண்ணுறவங்க எல்லாருமே மோஸ்ட் ஓவர் எல்லாருமே வந்துட்டாங்க, ரீச் ஆயிட்டாங்க. ஹாய். ஹாய் அக்கா. ஹாய். ஹாய். எல்லாரும் ஹாய் சொன்னாங்க. அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தூங்கியாச்சு, எழுந்திரிச்சாச்சு, நம்ம வந்து ஷூட்க்கு டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம போய் டக்குன்னு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, இன்றைக்கி இந்த காஸ்டியூமில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து தூங்கி எந்திரிச்ச மூஞ்சையும் காமிச்சாச்சு, ஆஃப்டர் பாத்தும் நம்ம காமிச்சாச்சு. அண்ட் மேக்கப் பண்ணிவிட்டு ஹேர் வந்துட்டு ஷாலினி அக்கா கிட்ட பண்ணுறதுக்கு மேலே வந்துட்டேன் மாடிக்கு. மற்றதெல்லாம் வந்துட்டு ஃபேஸ் மேக்கப் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஹேர் வந்து அக்கா செம்ம சூப்பராக பண்ணாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. இதில் இன்னும் ஸ்பெஷலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, அக்கா வந்து கோம்பே இல்லாமல் டக்கு 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 டக்குன்னு எடுத்து பண்ணாங்க. இந்தடி நீ அழகாக இருக்க, நான் இப்படி இருக்கேனே அப்படின்னாங்க. சரி விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நான் ரெடியாகி டைனிங் போயிட்டு பொங்கல் சட்னி சாம்பார்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அதாவது நான் வந்துட்டு கம்பேரிங் பண்ணுறேன் இல்லையா, ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்தாகணும். ஹாய். ஆக்சுவலி நான் ஸ்டேஜில் வந்து கம்பேரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் யாராவது நல்லா பாடுவீங்க அப்படின்னா கம் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் ஒரு சாங் எனக்காக டெடிகேட் பண்ணுங்கள் அப்படின்னேன். இவர் பேர் வீரா. நான் உங்களுக்காக ஒரு சாங் பாடுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடி பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு பண்ணார். ஸோ இந்த சாங் என்னமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம ஃபன்னாக இருந்தது. சின்ன கண்டென்ட் ஆன் த ஸ்பாட்டில் ஸ்டேஜில் யார் வந்து பாடுவீங்க அப்படின்னே, ஸோ அதனால் அழகாக பாடினாங்க. அண்ட் ஸ்டேஜில் வந்து யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ், கப்புள் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்கள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் க்ரௌட் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. நம்ம நாட்டோட கலாச்சாரம், பாரம்பரியம், பரதநாட்டியம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பரதநாட்டியம் என்னால் எடுக்க முடியல, ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் மயில் டான்ஸ் ஆடினாங்க. அண்ட் நம்ம நாட்டோட தற்காப்பு கலை, சிலம்பக்கலை, சிறந்த கலை. ஸோ செம்ம வைபாக ஃபயராக பண்ணாங்க குட்டீஸ்லாம். ரியலி ரியலி குட். அண்ட் நம்ம மீராம்மா இருக்காங்க இல்லையா, கோவை மீராம்மா வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு டான்ஸ் பண்ணாங்க. எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இருந்தாலும் வந்துட்டு அந்த சாங்ஸ், அந்த 80s சாங்ஸ் 90s சாங்ஸ்க்குலாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு லிரிக்ஸுமே அவ்வளோ நல்லா இருந்தது. மக்கள் வந்துட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் அந்த அளவுக்குலாம் நமக்கு நளினமாலாம் டான்ஸ் ஆட தெரியாது. நம்மளாம் ஃபோக் வைப் தான். இது யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம சாதனாக்கா தான். என்ன டான்ஸு பக்காவாக டான்ஸ் ஆடினாங்க, ஃபயராக டான்ஸ் ஆடினாங்க. நிறைய பேருக்கு சாதனா 90% வந்து சாதனா தெரிஞ்சிருக்கும். சாதனாவை தெரியாத ஆள் உண்டோ அப்படின்ற மாதிரி கும்பல், அவ்வளோ கும்பல், விசில் சத்தம், கிளாப்ஸு அப்படி இப்படின்னு செம்ம மாஸ் பண்ணாங்க. இது நானா சேர்த்த கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் எல்லோரும் கீழே நின்று செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கூடயும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இதை சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இருந்தாலும் எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மீஸ் அங்கிள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் கொஞ்சம் கலாய்ச்சிட்டேன். ஏன்னா தேனி, மதுரைக்கெலாம் வந்துட்டு மீசை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து நான்வெஜ் வெளுத்து கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு வந்து, இன்ஸ்பெக்டர் அப்படின்னாரு. சல்யூட் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்துட்டு சினிமாலெல்லாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. என்னால் நம்ப முடியல, நான் அவங்கள பார்த்ததே இல்லையே அப்படின்னு, நான் இதை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கலாய்ச்சேன். அப்புறம் ஃபோனில் எடுத்துகிட்டு அவர் வந்து போலீஸாலாம் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சார். ஐயா நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தால் மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சும்மா அவர் கலாயை போட்டுட்டு அவர் ஃபோனில் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சார். பட் எனக்கு வந்துட்டு மேலே ப்ரோக்ராமுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி சீக்கிரமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அவரோட வீடியோ, அவரோட ஃபோட்டோஸ்லாம் வாங்கி பார்த்தேன். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் என்னமோ சொன்னார். பட் எனக்கு மீஸ் அங்கிள் அப்படிங்கிறது மட்டும் தான் ஞாபகத்தில் இருந்தது. செம ஃபன்னாக பேசினாங்க. நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்களாம், நிறைய இன்ட்ராக்ஷன் ஆச்சு. அண்ட் திருஜி இந்த அவார்ட் ஷோக்கு வரது காரணமே திருஜி தான் முக்கியமான காரணம். அண்ட் யுவராணி அக்கா, உதயா, பாலா கீர்த்தி எல்லோரும் வந்திருந்தாங்க. மீரா அம்மாவோடலாம் நம்ம வீடியோ எடுத்தோம், பட் இதில் ஆட் பண்ணலை. அண்ட் லன்ச் டைம் வெயில் நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்குது வெயில், இங்கே கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. எல்லோரும் டைனிங் ஹால்லேருந்து இன்னும் வரல. பட் நான் சாப்பிடாம வந்துட்டேன். நான்வெஜ்ஜுங்கிறனால சுத்தமாக எதுவுமே சாப்பிடல. அண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வைபாக ஸ்டார்ட் பண்ணிடலான்னு அப்படியே ஒரு சாங் பண்ணிடலாமா, டான்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லுவோம். எல்லோரும் வந்துட்டு செம்ம ஃபயர் அப் டான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளோட டான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எனர்ஜி லெவல் என்ன அப்படிங்கிறத காமிக்குங்க. நானே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்தேன். பட் நான் ஏன் டான்ஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம போட்டிருக்க அரைகுறை மேக்கப் கலைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, பட் வந்துட்டு அவார்ட் ரிசீவ் பண்ண எல்லாமே டான்ஸ் பண்ணாங்க. கீழேயுமே ஒரு குரூப் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரியலி ரியலி ஹாப்பி. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செம்மையாக இருக்குல்ல.
அப்பு டான்ஸர் இங்கே வந்து மேலே வரும். யாரெல்லாம் டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ வீட்டில் போய் டான்ஸ் பண்ணுவேன். வீட்டில் போய் டான்ஸ் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு சூப்பரான டான்ஸ் பார்க்க போகிறோம். டான்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பரா இல்லையான்னு நீங்களே சொல்லுவீங்க. அண்ட் இந்த சைடு திரும்பி பார்த்தா வினோ அண்ணா, பெக்கம் அண்ணா, என்னண்ணா இப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்க, செம்மையாக ஏதோ மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபயர் அப் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஷூட் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் நான் வந்துட்டு டக்குன்னு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு லேட் ஆகிடும் இல்லையா, நம்ம திருச்சி ட்ராவல் பண்ணிட்டு வரணும். ஸோ அதனால் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு பார்த்தாலே தெரியுது. அண்ட் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஷூட்க்கு வந்த மண்டபம் இது தான். தேனியில் மெயின்லேயே அந்த மண்டபம் இருந்தது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஷூட்ஸ் வந்துட்டு பெண்டிங் இருந்தது, போயிட்டு இருந்தது. நம்ம ஷாலினி அக்கா இருக்காங்க இல்லையா, ஸோ ஷாலினி அக்காவுக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் வந்துட்டு சிவா எஸ் அவருக்கும் வந்துட்டு அவார்ட் கொடுத்துட்டு மாலையெல்லாம் போட்டோம். அண்ட் நான் ஆல்ரெடி வந்துட்டு அவார்டு ரிசீவ் பண்ணிட்டேன். இது வந்து யுவராணி அக்கா கையால் வாங்கணும். அண்ட் இது மட்டும் இல்லை, ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். வெல்கம் கேள் வந்துட்டு நம்ம டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னா, பண்ணிடலாமே, யாருமே நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நம்ம ரஜினி சாரோட சாங்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணேன். என்ன சாங் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சூப்பர் ஸ்டாரு அப்படின்றத நீங்கள் என்ன சாங் அப்படின்னு கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் டான்ஸ் பண்ணும்போது ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஸோ செம்மையாக ஃபன் பண்ணி டான்ஸ் பண்ணிவிட்டு ஓகே டாட்டா பேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஹாய் மேம். ஷாலினி. ஹாய் ஷாலினி. ஆஞ்சநேயர் மாதிரி உட்காந்துருக்கு. வாட்ஸ் ராங் வித் யூ? உடனே ஸ்மைலிங்கா. நம்ம வந்து மேமை வந்து நிறைய யூடியூப், இன்ஸ்டா, நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து எடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ஸோ அதில் தான் நான் வந்து மேம் கிட்ட ஃப்ளாப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு வந்து இந்த சர்வீஸ் பண்ணுற ஒரு மனசு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதில் இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் பக்கத்தில் இருக்க ஷாலினி சிஸ்டர் இருக்காங்களே, அவங்களே ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும். மனித மனம் வந்து அன்பு கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ நான் நிறைய அன்பு கொடுக்குறேன். உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்தையும் கற்றுக்கிறேன். நீயும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு வாரத்தில் அப்படி இல்லை, நான் வந்து வெளியில் போகிறச்ச வரச்செல்லாம் டாகிக்கெலாம் பிஸ்கட் போடுறேன். ஸ்ட்ரீட்லேயே ஒரு 10 டாக் பக்கத்தில் ஃபுட் ஃபீட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். இல்லை, ஃப்யூச்சரில் நிறைய பண்ணலாம். தேங்க்யூ. சேர்ந்து டீம் நல்ல டீம். கண்டிப்பாக. ஓகே தேங்க்யூ. சூப்பராக நம்ம யுவராணி அக்கா கூட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பேக்கப் பண்ணி கிளம்புறப்ப அப்போயும் வந்து நிறைய பேர் வந்துட்டு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னாங்க. ஓகேப்பா செல்ஃபி எடுத்தேன். அக்கா கிளம்புறீங்களா? நான் ஓகேப்பா பாய்ப்பா அப்படின்னு திருப்பி பத்திரமா போங்க அப்படின்னாங்க. ஓகேப்பா நான் பத்திரமா போகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் தான். இன்றைக்கி நம்ம கூட எப்படியும் ஒரு 50 to 58 மெம்பர்ஸ் நம்ம கூட செல்ஃபி எடுத்திருப்பாங்க. கூடிய சீக்கிரம் நம்மளும் ஒரு செலிப்ரிட்டி ஆக போகிறோம். அண்ட் எனக்கு தேனி ரொம்ப பிடிச்சி போச்சு. ஈவினிங் டைம் நைட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே நம்ம ஸ்நாக்ஸ் ஆச்சும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னாங்க. யுவராணி அக்கா, வினோ அண்ணா, ஷாலினி அக்கா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் திருஜி இவங்களோட நாங்கள் வந்துட்டு ஒரு ஷாப் போனோம். நான் ஆர்டர் பண்ண பானிபூரி, மசால் பூரியை அக்கா, ஷாலினி அக்கா, யுவராணி அக்கா எல்லாம் டேஸ்ட்டு பார்த்தாங்க. டேஸ்ட்டு பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டாங்க. ஓகே அப்படின்னாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்டர் பண்ண சூப்பை நான் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே சொல்லிட்டேன். நிஜமாக நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பசிச்சுது. அப்புறம் அந்த பானிபூரி பார்த்தோன்னா தான் நம்ம முகத்தில் வந்துட்டு ஒரு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பளபளன்னு ஒரு பளிச்சுன்னு இருந்தது. ஷாலினி அக்கா வந்துட்டு அப்படியே செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னாங்க. ஓகேக்கா அப்படின்ட்டு செல்ஃபி எடுத்தாச்சு. செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் நான் சூப் குடித்தேன். நீங்கள் சூப் குடிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சூப்பை வந்து நம்ம ஸ்பூனை வந்து வாய்க்குள்ளே விட்டு சப்பி குடிக்கக்கூடாது. வீடியோ எடுக்கும்போது ஷாலினி அக்கா என்னடி பண்ணுற அப்படின்னாங்க. ஏக்கா அப்படின்னேன். எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னாங்க. போக்கா என்கிட்ட எல்லாமே கேட்டு பிடுங்கிக்கிறீங்க போங்கக்கா அப்படின்னு நான் தரமாட்டே சொல்லிட்டேன். அப்புறம் யுவராணி அக்கா வந்துட்டு ஷாலினி அக்காவுக்கு சூப் கொடுத்தாங்க. அவங்க ஷாப்புக்குள்ளே வரும்போதே ஒரு நெல்லிக்காய் நம்ம அந்த பெரிய நெல்லிக்காய் சொல்லுவோம்ல, ஸோ அந்த நெல்லிக்காய் வந்துட்டு ஒரு சூப்பராக ஒரு நல்ல பதப்படுத்தப்பட்ட நெல்லிக்காய் சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்புறம் நான் அக்காவுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன். அக்கா நீ இப்படி குடிக்கக்கூடாதுக்கா, அழகாக குடிக்கணும்க்கா, நம்ம சூப்பு குடிக்கும்போதே டேஸ்ட் அப்படியே இருக்கணும்க்கா அப்படின்னு சொன்னேன். ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்படி உதட்டில் பட மாதிரி குடிச்சு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் பேக்கப் பண்ணி தேனி டு திருச்சி நம்ம கிளம்பியாச்சு. தேனி மலைச்சாரல் ஒரு சூப்பரான ஒரு டீம். இந்த 2025 எனக்கு கிடச்சிருக்க ஃபர்ஸ்ட் அவார்ட் தேங்க்ஸ் டு தேனி மலைச்சாரல். லாட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தோம், நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்தோம், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தோம். ரியலி ஹாப்பி. என் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மேடை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் மக்களே. டாடா பை பை.